அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம வாராகி அன்னையை பற்றி பகிர்ந்த பல பதிவுகளில் மிக 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 முக்கியமான ஒரு பதிவு. அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அனைவரையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த பதிவை முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்க. அப்பதான் நான் சொல்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள், நண்பர்கள், அவர்களுக்கும் இதை நீங்க பகிர்ந்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாராகி அன்னையை நாம் வழிபாடு செய்வதற்கு மிக மிக முக்கியமான காரணங்கள், நம்முடைய ஆன்மீகத்தோடு தொடர்புடைய சில காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி. இன்றைய தினம் 6/4/2026. இன்று மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி நாளை மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, எந்த பஞ்சமியிலும் நீங்கள் இதை செய்யலாம். ஆண்கள், பெண்கள், எந்த வயதினரும் செய்யலாம். எந்தவித கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது. பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும், விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு விதிகள் கிடையாது. அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமி திதி இருக்கக்கூடிய எந்த நேரத்திலும் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி மதியம் 2 மணிலேருந்து நாளை மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் 5 நிமிடம் எடுத்து ஒதுக்கி நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை உங்களுடைய மனதார அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை அடுத்த நொடியே வாராகி தருவதற்கான சாத்திய கூறுகள் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி நீங்கள் இவ்வளோ அடித்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வாராகினா யார்? வராகம் அப்படின்னா பன்றி உருவம். ஸோ வராகமூர்த்திக்கு துணையாக இருக்க அவதரித்தவர்கள் தான் வாராகி. வராகம் ஏன் அவதரிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரளய காலத்தில் நம்முடைய பூமி கடல் சமுத்திரத்தில் போய் விழுந்துடுச்சு, அடியில் போய் தங்கிடுச்சு. ஸோ அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த பூமி பந்தை மேலே எழுப்புவதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். வராகத்தோட இயற்கை தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முகம் எப்பொழுதும் பூமியை பார்த்தவாறே நடக்கும். யாராவது ஒரு பன்றியை அதோட முகத்தை தூக்கி வானத்தை பார்த்த மாதிரி நடந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது படைக்கப்பட்ட தன்மை அப்படி தான். இயற்கையாகவே அது தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு இப்படியே தான் போகும். பூமியை பார்த்துக்கிட்டு இப்படியே தான் போகிற மாதிரி தான் அதை படைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வராக அவதாரத்தை எடுத்து தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறாக சமுத்திரத்துக்குள்ளார போய் அந்த பூமி பந்தை தன்னுடைய மூக்கு நுனியில் வைத்து பூமாதேவியை வெளியில் கொண்டு வந்த அந்த அவதாரம். அதே போலவே நம்முடைய ஜாதகம் சரியில்லை, கிரகநிலைகள் சரியில்லை, நம்முடைய கர்மவினை பயனாக பல துன்பங்களை நாம் அனுபவிக்க தான் வேண்டும் அப்படின்னு இயற்கை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய கர்மவினை என்னும் சமுத்திரத்தில் எதை நம்ம மேலெழும்ப செய்கிறது வாராகி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஒற்றுமையா, பணமா, புகழா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதைவிட மிக முக்கியமான ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அவர்களுடைய குண்டலினி சக்தியை மேலெழும்ப செய்வது தான் நமக்கு இந்த வாராகி வழிபாட்டின் மூலமாக மிக முக்கியமாக கிடைக்கிறது. நம்ம எல்லாம் மேலோட்டமாக பார்க்கிறோம், வாராகி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் ஒவ்வொருத்தரோட அந்த உடம்பிலும் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. அதில் முதுகுத்தண்டில் அடிப்பகுதியில் இருப்பது தான் குண்டலினி அப்படின்ற ஒரு சக்தி மூலாதாரத்தில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்பி மேலே வரும் பொழுது அது அக்னை அப்படிங்கிற ஒரு சக்கரத்தை தொட்டு அதற்கு மேலே சஹஸ்ராரம் அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கும். அதை போய் தொட்டுச்சின்னா நமக்கு முக்தி, எல்லையில்லா மகிழ்ச்சி, இறைவனை காணும் தன்மை, இவை எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வாராகி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த குண்டலினி சக்தியை எழுப்புதல் அப்படிங்கிறது நாமளே பண்ணக்கூடாது. தகுந்த ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு தான் அதை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அது நமக்கு முழு பலன் தரும். அப்படி இல்லைன்னா மன கஷ்டம், கவலை, டிப்ரெஷனு இதா மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ அந்த குண்டலினி சக்தியை
இப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குருவோட வழிகாட்டுதலோடு செய்யுங்க. அது எப்போதும் உறங்கிய நிலையில் நம்முடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் தான் இருக்கும். ஒரு பாம்பு மாதிரி சுருட்டிட்டு அது உறங்கின நிலையில் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பஞ்சமியில் நம்ம என்ன ஒரு வரியை உச்சரிக்கணும்? எதற்கு நீங்கள் தம்ஸ்அப் பிக்சர் எதுக்கு பதிவில் அடிக்கடி வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதனால் வரைக்கும் நம்ம அதை ஒருத்தவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இதை மாதிரி தம்ஸ்அப் காமிப்போம். அதாவது நம்மளுடைய வலது கையிலையும் இடது கையிலையும் இருக்கக்கூடிய கட்டை விரலை வானத்தை உயர்த்தி மற்ற விரல்களை நம்ம அந்த உள்ளங்கையில் மடக்கி வச்சு காமிப்போம். ஆனால் அது ஒரு மிக சக்தி வாய்ந்த முத்திரை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இன்றைக்கி தான் அது தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் இந்த பதிவை உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இதற்கு வெற்றி முத்திரை அப்படிங்கிறது ஒரு பெயர். ஆமாங்க, இந்த முத்திரையை நீங்கள் ஒரு கைகள்லையோ அல்லது 2 கைகள்லையோ நல்லா உங்களுடைய கைகளை நீட்டி இப்படி காமிக்கும் பொழுது உங்களுடைய முதுகுத்தண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, நேராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி பண்ணும் பொழுது நம்முடைய மனம் கொஞ்சம் குதூகலமாக இருக்கும், வெற்றிக்கான ஒரு வழியை அது வகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் ஒவ்வொரு பஞ்சமியிலும் உங்களுடைய வலது கை அல்லது 2 கைகளையும் நம்ம இதை மாதிரி ஒரு வெற்றி முத்திரையை வைத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம், வாராகி அன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் வாராகி சகாயம், ஓம் வாராகி சகாயம் இப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிங்க. இதை ஏன் நம்ம வளர்பிறையிலையும் நீங்கள் உச்சரிக்கலாம், தேய்பிறையிலையும் உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் வேண்டிக்கும் பொழுது வளர்பிறையில் வேண்டும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும், அந்த விஷயத்தில் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமியில் இந்த மாதிரி ஒரு முத்திரையை வைத்து இந்த ஒரு வரியை ஓம் வாராகி சகாயம் அப்படிங்கிற ஒரு வரியை சொல்லும் பொழுது நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் எல்லாமே நீக்கப்பட்டு உங்களுடைய வெற்றி பாதை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே செய்யலாம். நீங்கள் போய் விளக்கேற்றணும், நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்கள் ஹால்லையோ உங்கள் பெட்ரூம்லேயோ அமர்ந்து சேரில் அமர்ந்தோ அல்லது தரையில் அமர்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விரிப்பு போட்டு அதற்கு மேலே அமர்ந்து கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ, திசை கூட முக்கியம் கிடையாது, உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது தான் முக்கியம். நேர்மறை எண்ணத்தோடு கொஞ்சம் மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். பசங்க நல்லா படிக்கணும், ஒரு சொந்த வீடு கட்டணும், வழக்கில் வெற்றி வேணும், கணவர் குடிப்பழக்கத்தை விடணும், அல்லது எனக்கு நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், அரசாங்க வேலை வேணும், தொழிலில் லாபம் வரணும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும், கணவர் என் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னு எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு வெற்றி வரணும்னா நீங்கள் இந்த மந்திரத்தை 5 நிமிடங்கள் விடாமல் உச்சரிக்கணும். ஒரு டைம் மட்டும் கிளாக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் கிளாக்கோ அல்லது உங்கள் வாட்சோ மொபைல்லையோ டைமர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. 5 நிமிடங்கள் ஒவ்வொரு பஞ்சமியிலும் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.